ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான படி டாடி சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரிஜினல் அனிமையில் சில இடங்களில் டைலாக்ஸே இல்லாமல் ரொம்பவும் அமைதியாக போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி இடங்களில் நான் என்ன வாய்ஸ் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரிஜினல் அனிமையோட சவுண்டே அதில் நான் போட்டு விட்டுருந்தேன். சில பேர் அதுக்கு வாய்ஸ் கொடுக்க சொல்லி கேட்குறீங்க. என்னோட பெஸ்ட்டை நான் ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படி டாடி சீசன் 1 எபிசோட் 8. இப்போ நம்ம ஹீரோ ரே வந்துட்டு காலங்காத்திலேயே கோட் சூட் எல்லாம் போட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கான். அவன் ரொம்ப விட்டு வெளியே வரவும் மீறி பாத்ரூம்க்கு வந்திருக்கா. என்ன பாப்பா ரே, உங்களுக்கு பாத்ரூமான்னு கேட்கவோ, இல்லை நான் என்னோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆல்ரெடி வீட்டில் தானே இருக்கீங்கன்னு பா கேட்குறா. ரே அங்கேருந்து கிளம்புறான். என்னாச்சு ரே, ஏதோ ஜாபா அப்படின்னு சொல்லி காசுக்கி கேட்கவோ, பாப்பாரே என்ன நடந்தாலும் சரி சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க, உங்களுக்கான செலிப்ரேஷன் நடவா சொல்ல வந்துட்டு டக்குனா அமைதியாயிருக்கா. ரே சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்லி காசுக்கியோ சொல்றான். இப்பவே எங்க போறான்னு காசுக்கி யோசிக்கவோ, அவரோட வீட்டுக்குன்னு அவர் சொன்னாரு அப்படின்னு மீறி சொல்றா. சரி மீறி நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி காசுக்கி கேட்கறான். ரே அவனோட வீட்டு வாசல்ல போய் நிக்கிறான். கேட்டே ரொம்பவோ பெருசா இருக்கு. இடம் ஃபுல்லா சிசிடிவி கேமரா அண்ட் அதிகமான செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. அண்ட் இவங்களோட வீடே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு உள்ள தள்ளி தான் இருக்கு. ரே அவனோட வீட்டுக்குள்ள போயிட்டு இங்க வந்து 3 வருஷம் ஆகுதுல்ல அப்படின்னு யோசிக்கிறான். காசுக்கியோ மீறியோ ஷாப்பிங்க்கு போயிருக்காங்க. கேக் செய்யறதுக்கான எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ரே எங்க போயிருக்கான்னு மீறி கேட்கவும், ரே அவனோட அப்பாவை பார்க்க போயிருக்கான் அப்படின்னு காசுக்கி சொல்லவோ, அப்ப எனக்கு கிராண்ட் பாவான்னு வா கேட்கறா. ஆமா ஆனா அவர் கொஞ்சம் டயபாலிக்கல்னு சொல்லவோ, டயபாலிக்கல்னா என்னன்னு வா கேட்கறா. பயங்கரமான காசுக்கி சொல்லவோ, மிஸ் ஆனா டயபாலிக்கலா மியூசிக் வாசிப்பாங்களே அந்த மாதிரியான்னு கேட்கவும், டயபாலிக்கல்னா நீ நினைக்கிற மாதிரி அர்த்தம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு காசுக்கி சொல்றான். இப்போ ரே போயிட்டு அவங்க அப்பாவை மீட் பண்றான். பாஸ் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் போய் நிற்கவும், பரவாயில்ல காமனர்ஸ் கூட பழகினதுக்கு அப்புறம் இப்போ உனக்கு கொஞ்சம் மரியாதைலாம் கொடுக்க தெரிஞ்சிருக்கு. காசுக்கி அவன் கூட தானே இப்போ இருக்க, அவன் நல்லா தான் வேலையை முடிக்கிறான். ஆனால் அவனோட ஸ்கில்ஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்கு. சரி நான் ஒன்றா இங்கே கூப்பிட்டதே இதுக்கப்புறம் நீ ஆர்கனைசேஷன் எடுத்து நடத்தணுங்கிறதுக்கு தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. கிராண்ட் பாப்பா ரே மேல கோவமா இருக்காரா அப்படின்னு மீறி கேட்கவும், அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம். ஆனா அவன் சந்தோஷமா இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நான் ரேவை கியோவோட இடத்துல தான் மீட் பண்ணேன். அப்பா அவன் கிட்டத்தட்ட ஒரு ரோபோட் மாதிரி இருந்தான்னு சொல்லவும், ரோபோட்டா எப்படின்னு சுடுமானவா கேட்கறா. அப்படிலாம் இல்ல அப்படின்னு காசுக்கி சொல்லிட்டு நீ எதை பத்தியே கவலைப்படாதன்னு சொல்றான். கிராண்ட் பாப்பாக்கும் பாப்பா ரேக்கு எந்த சண்டையும் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீறி சொல்றா. நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன்னு காசுக்கி சொல்றான். கோஸ்கி கிளானோட பிளட் லைனே இப்படிதான், நம்ம எல்லாருமே அசாசின்ஸ், நீயும் அதே ரத்தம் தான். ஸோ அந்த பதவிக்கு அடுத்து நீ தான் தலைமை தங்க போற. நான் இத்தனை நாள் உன்கிட்ட ரொம்பவோ கருணையோட தான் நடந்துட்டேன். அதனால தான் உன்னை வெளியே தங்கவே அலோவ் பண்ணேன். நமக்குள்ள ஒரு டீல் இருந்தது ரைட். நான் உன்னை வெளியே தங்க விட்டதுக்கு காரணமே நீ திரும்ப இங்க வந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவேன் தான். ஆனா ரீசெண்டா உன்னோட மிஷன்ல நிறைய விஷயங்கள் ஃபெயில் இருக்கு. அதுக்கு காரணம் யாரு, காசுக்கியா அப்படின்னு அவர் கேட்கவோ, இல்ல அதெல்லாம் இல்ல, இந்த தப்பை சரி பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லவும், இந்த ஃபைல்ல இருக்கிற கதையை முடி, இவன் நம்ம ஆர்கனைசேஷனுக்கு துரோகம் பண்ணிட்டான், நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு தெரியும்ல அப்படின்னு நம்ம சொல்லவோ, எஸ் பாஸ் அப்படின்னு ரே சொல்றான். எனக்கு நீ வீட்டுக்கு வர லேட் ஆகுமா அப்படின்னு காசுக்கி கேட்கறான். ஆமா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு ரே சொல்றான். பாப்பா ரே கிட்ட நான் பேசணும், கொடுங்க அப்படின்னு சொல்லி மீறி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. என்னாலும் சரி நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்துரு சரியா அப்படின்னு காசுக்கி சொல்றான். சீக்கிரம் வந்துருங்க பாப்பா ரே அப்படின்னு மீறி பிடுங்கி சொல்றா. ரே காலை கட் பண்ணிட்டா. அது ரெடியான சவுண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மீறி போய் பாக்குறா. நீங்க தானே சுவா ஃபேமிலியோட அடுத்த லீடர், உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹிட்மேன் வந்து ரேவை கூப்பிடுறான். ரேவோ கார்ல போய் உட்காரமா அவங்க கிளம்புறாங்க. இந்த டார்கெட் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ரே சொல்லவும், இவன் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா நம்ம கேட்கறான். இவர் தான் எனக்கு ஃபைட்டிங் எல்லா வெப்பன்ஸையும் எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்து கொடுத்தாரு அப்படின்னு ரே சொல்லவும், ஆனா ஆர்கனைசேஷனுக்கு துரோகம் பண்ணா இப்படிதான் அப்படின்னு அந்த ஹிட்மேன் சொல்லவும், அந்த ஆள் ஒரு பொண்ணு கூட இருக்கிறத பாக்குறா. சோ இதுதான் துரோகம் அப்படின்னு ரே புரிஞ்சுக்கிட்டான். அந்த பொண்ணு வருவா நம்ம காத்துட்டு இருக்கான். ஆனா அவ வரமாட்டான்னு இவனுக்கு தெரியாது அப்படின்னு அவன் சிரிக்கிறான். சோ அந்த ஹிட்மேன் ஆல்ரெடி அந்த பொண்ணை கொண்டுட்டான் ரே புரிஞ்சுக்கிட்டான். நீ எதுக்காக கொல்ற அப்படின்னு அவன் ரேவை பார்த்து கேட்கவும், ஆமா நீ எதுக்காக கொல்றான்னு ரே கேட்கறான். ஒரு சந்தேகத்துல கார் இருக்கிறது ஓட்டுறதுக்காக, பணம் இருக்கிறது நம்ம சந்தோஷங்களை நிஜமாக்குறதுக்காக, அதே மாதிரி மனுஷங்க எதுக்காக இருக்காங்க, அவங்க சாவர கடைசி நிமிஷத்துல பணம் பதவி பவர் எல்லாத்த விடவும் அவங்களுக்கு முக்கியமான விஷயம் எதுவா இருக்கும் அதை தெரிஞ்சுக்க தான் கொள்றேன் அப்படின்னு அந்த ஹிட்மேன் சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ அவனை கொல்லலான்னு போகவும், அவனோட கடைசி வார்த்தைகள் அதை மட்டும் எனக்கு வந்து சொல்றியா, அதை கலெக்ட் பண்றது என்னோட ஹாபி, அவன் லவரோட கடைசி ஆசை பக்கத்துல நான் இதை எழுதி வைப்பேன் அப்படின்னு அந்த ஹிட்மேன் சொல்றான். சரிட்டு நம்ம ஹீரோவோ கிளம்புறான். டார்கெட் தான் நம்ம ஹீரோக்கு வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே கத்து கொடுத்துருப்பான். ஓ அப்படின்னா நீ தான் என்ன ஃபாலோ பண்றியாரு அப்படின்னு அவன் கேட்கவும், அவ வரமாட்டா அப்படின்னு ரே சொல்லவும், நீ செத்துட்டா நான் ஃபீல் பண்ற மாதிரி உங்க அப்பா ஃபீல் பண்ணுவாரே அப்படின்னு சொல்லி இவங்க இப்போ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டார்கெட்டுமே ஒரு திறமையான ஹிட் பண்ண அப்படிங்கிறதுனால இவங்களுக்குள்ள வேற லெவல்ல ஃபைட் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்றதுன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா, நீ ஆர்கனைசேஷனை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ மாறிப்பான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு டார்கெட் வந்து ரேவை பார்த்து ஃபைட் பண்ணிட்டே சொல்றான். ரே ஒரு இடத்துல கீழே விடனா அவன் கையில கன்னும் இல்ல. என்னாச்சு மீறி எதை பத்தி யோசிக்கிறேன்னு காசுக்கி கேட்கவும், பாப்பா ரே முகத்துல சந்தோஷமே இல்ல. என்னதான் அவர் சூப்பரான அவுட்ஃபிட் போட்டாலும் அவர் மூஞ்சி சோகமா இருந்ததுன்னு மீறி சொல்றா. அந்த டார்கெட் இப்ப ரூஃப் டாப்புக்கு ஓடிடுதான். அவருக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷையும் செஞ்சு வச்சிருக்கோம். இதை அவரை பார்த்தா வச்சு அவர் முகத்துல ஸ்மைல் வருமா அப்படின்னு மீறி யோசிக்கிறா. ரே சீக்கிரமா வந்துரு அப்படின்னு காசுக்கி யோசிக்கிறான். ரே அந்த டார்கெட்டை தேடி அமைதியா போய்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் கண்டெய்னருக்கு மேல இருந்து ஜம்ப் பண்ணி அவனை அட்டாக் பண்றான். ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான வழி என்னங்கிறது உனக்கு தெரியாது ரே, நீ மாறி இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீயும் அவங்களோட ஒரு பெர்ஃபெக்ட் அசாசினா தான் இருக்கிற அப்படின்னு டார்கெட் சொல்லப்போம். ஆர்கனைசேஷன் விட்டு
விட்டு உயிரோட வெளியே போக முடியாதுன்னு தெரியும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவளுக்காக நான் என்ன வேணா பண்ண தயாரா இருந்தேன் அப்படின்னு அந்த டார்கெட் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை வெட்டிடுறான். பட் நம்ம ஹீரோ டக்குன்னு அவனை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிருந்தான். நம்ம ஹீரோ நினைச்சிருந்தா அவனை ஷூட் பண்ணி கொண்டிருந்திருக்கலாம். ஆனா நம்ம ஹீரோ அவனை ஷூட் பண்ணாம நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ரே சொல்லவும் எப்பவும் மாறவே மாட்டா அப்படின்னு நம்ம குத்த போகவும் நம்ம ஹீரோனை லைட்டா காலில் ஷூட் பண்ணி தள்ளி விடுறான். பட் அங்க இருக்கிற கம்பியோட மேல இருந்து நம்ம கீழே விழவும் நான் உன்கிட்ட வந்துருவேன் மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து இறந்து போறான். அவனை ரொம்ப ஸ்கில்டு பர்சன் சொன்னாங்க, இப்படி இறந்து போயிட்டானு. சரிம்மா கடைசி வார்த்தை என்னதுன்னு ஹிட்மேன் கேட்கவும் ரே வேணும்னே தெரியாதுன்னு சொல்லியிருந்தான். சரி கிளம்பலான்னு ஹிட்மேன் சொல்லவும் நீ இப்போ நான் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கேன்னு ரே சொல்லவும் உன்னோட கடைசி வார்த்தைகளை நான் எழுதுறதா இருந்தாலும் ஓகே தான், எனக்கு பெருசா எந்த டிஃபரன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிட்மேன் போறான். ரே இப்போ சோகமா தனியா உட்காந்துருக்கான். காஸ்கி கிட்டே இருந்து கால் வருது. அவன் ரேவும் காலை அட்டன் பண்ணி சாரி என்னால நைட்டு வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லவும் என்ன விளையாடுறியா நைட்டுக்குள்ள அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே காலை கட் பண்றான். அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க, நான் கொல்றேன் கொன்னுகிட்டே இருக்கேன் அப்படின்னு ரே கொஞ்சம் சோகமாகி யோசிச்சுட்டு இருக்க ஒரு ஹாரன் சவுண்ட் கேக்குது. சீக்கிரம் வந்து கார்ல ஏறியா அப்படின்னு சொல்லி காஸ்கி தான் வந்து நிக்கிறான். நான் இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரே கேட்கவும் மீறிக்கு நீ தேவை போன் செட்டப் பண்ணி கொடுத்ததே நான் தான், இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி காஸ்கி காரை ஃபாஸ்டா ஓட்டிட்டு இருக்கான். மீறிய தனியாவா விட்டு வந்திருக்கான்னு ரே கேட்கவும் அது பெரிய பிரச்சனை இல்ல, அவ உனக்காக தான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவ உன்னை பத்தி நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தா. அப்பதான் எனக்கே பல விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துச்சு. அம்மா எப்பவோ குப்பையா வச்சிருப்பேன், நான் தான் கிளீன் பண்ணுவேன்னு சொல்லவும் நான் ஒன்னும் கேட்கலேன்னு ரே சொல்றான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமேன்னு பண்ண பாத்தியா, ஏன் தப்பு தான் அப்படின்னு காஸ்கி சொல்லவும் நீ எதுக்காக அப்படி இருந்த, நம்ம மீட் பண்ண அப்பவே என் ரூம் எல்லாம் வந்து கிளீன் பண்ணி எனக்காக குக்கிங் பண்ணி என்ன டேக் கேர் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி ரே சொல்றான். பரவாயில்ல இன்னும் இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு காஸ்கி சொல்லவும் ஹே காஸ்கி நம்மளால மாற முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு ரே கேட்கறான். வீடை வந்து பார்த்த அப்புறம் தான் தெரியுது ஓ இன்னைக்கு பிறந்த நாள்ல அப்படின்னு ரே யோசிக்கிறான். மேரியும் நானும் சேர்ந்து தான் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அந்த கேக்கை வச்சுட்டு மேரி பாப்பா ரே வந்துட்டான் பாருன்னு சொல்லவும் பாப்பா ரே வந்துட்டீங்களா அப்படின்னு தூங்குறத பார்த்துட்டு ரே சிரிக்கவும் மீறி நீ ஆசைப்பட்ட மாதிரியே அவன் சிரிச்சிட்டான் ஆரம்பி ரே அப்படின்னு சொல்லி காசுக்கி சொல்லவும் பர்த்டேவை என்ஜாய் பண்றாங்க. அங்க கியோவோட கடைக்கு அந்த ஹிட்மேன் போயிட்டு பாஸ் இந்த டார்கெட்டை பத்தி ஒன்னு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த ஹிட்மேன் போய் கொடுக்குறான். பார்த்தா அதுல காசுக்கி அண்ட் மேரியோட போட்டோ இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆர்கனைசேஷன்ல லப்பர் யாராச்சும் இருந்தாலே போட்டு தள்ளியிருந்தாங்க. இதுல நம்ம ஹீரோவோட அப்பா வர 2 தடவை மிஷன் ஃபெயில் ஆனதுக்கு காசுக்கி தான் காரணமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. மீறி இருக்கிறது மட்டும் ரேவோட அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா மீறிய கொல்றதுக்கு தான் அவரை ட்ரை பண்ணுவாரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.